வணக்கம். வெறும் 6 மாசத்துல ஒரு ஆன்லைன் கோர்ஸுக்கு 1,00,000 மாணவர்களை சேர்க்கறது முடியுமா? இது ஏதோ கற்பனை கதை இல்லங்க. இது ஒரு நிஜமான, ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு திட்டத்தோட முழு வரைபடம். இந்த வெற்றி பயணத்துல அந்த பெரிய இலக்க அடையறதுக்கு என்ன மாதிரியான வியூகம், மனநிலை, அப்புறம் கற்பனை சக்தி தேவைப்பட்டுச்சுன்னு நாம ஆழமா பார்க்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். சரி, முதல்ல சவால பாத்துரலாம். கோர்ஸ் பேரு மனம் புரிதல். விலை வெறும் 488 ரூபா. 6 மாசத்துல சேர்க்க வேண்டிய மாணவர்கள் 1,00,000 பேர். கணக்கு போட்டு பார்த்தா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 556 மாணவர்கள். கேக்குறதுக்கே மலைப்பா இருக்குல்ல. ஆனா ஒரு சரியான திட்டம் இருந்துச்சுன்னா இந்த நம்பர் கூட சாத்தியம்தான். அது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, இது வெறும் ஒரு ஆன்லைன் கோர்ஸ விக்கிற பிசினஸ் பிளான் மட்டும் கிடையாது. இத நீங்க ஒரு ஃபார்முலாவா எடுத்துக்கலாம். எந்த ஒரு பெரிய இலக்க அடையணும்னாலும் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்த முடியும். உங்க கனவு எதுவா வேணா இருக்கலாம். ஆனா அதை நோக்கிய தெளிவான படிகளை நீங்க இங்கிருந்து கத்துக்க முடியும். எந்த ஒரு பெரிய பயணமா இருந்தாலும் ஒரு தெளிவான மேப், அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும் இல்லையா? இங்க அந்த ப்ளூ பிரிண்ட் தான் ஒரு பக்காவான, ரொம்ப லாஜிக்கலான ஸ்ட்ராட்டஜி. இது ஏதோ புதுசா கண்டுபிடிக்கப்பட்டதில்ல. மார்க்கெட்டிங்ல ஏற்கனவே பலமுறை ஜெயிச்ச மாடல்களை வச்சு உருவாக்கப்பட்டது. இந்த முழு திட்டத்தோட அஸ்திவாரமே இந்த ஏஐடிஏ மாடல் தான். அதாவது ஒருத்தர் நம்மள முதல்ல கவனிக்கிறதுல கடைசியா நம்ம வாடிக்கையாளரா மாறுற வரைக்கும் அவங்க ஒரு 4 முக்கியமான கட்டங்களை தாண்டி வர்றாங்க. அந்த பயணத்தை இது ரொம்ப அழகா நமக்கு விளக்குது. இப்போ கவனிங்க, இந்த 4 ஸ்டெப்பும் எவ்வளவு சூப்பரா ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகுதுன்னு. முதல்ல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமா நிறைய பேரோட கவனத்தை ஈர்க்கணும். அடுத்து ஒரு இலவச வெபினார் நடத்தி அட இது நல்லா இருக்கேன்னு ஒரு ஆர்வத்தை தூண்டணும். அப்புறம் கோர்ஸ் முடிச்சவங்களோட வெற்றி கதைகளை சொல்லி நமக்கும் இது வேணும்னு ஒரு ஆசைய உருவாக்கணும். கடைசியா ஒரு ஆஃபர் கொடுத்து இப்பவே சேருங்கன்னு சொல்லி செயல்ல இறங்க வைக்கணும். சிம்பிள், ஆனா செம பவர்ஃபுல். 1,00,000 பேரையும் ஒரே மாதிரி கூப்பிட முடியாது இல்லையா? எல்லாருக்கும் ஒரே சட்ட பொருந்தாதில்ல. அதுக்கு தாங்க இந்த எஸ்டிபி மாடல் உதவுது. முதல்ல சந்தைய சின்ன சின்ன குழுக்களா பிரிக்கணும், செக்மெண்டேஷன். அதுல நமக்கு சரியான குழுவை மட்டும் குறி வைக்கணும், டார்கெட்டிங். அப்புறம் உங்க மனசுல நம்ம கோர்ஸ பத்தி ஒரு தெளிவான இடத்தை உருவாக்கணும், பொசிஷனிங். இந்த திட்டத்தோட ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் என்ன தெரியுமா? அது ரொம்ப யதார்த்தமா இருக்கு. பாருங்க, நம்ம பலம் என்ன? 488 ரூபாய்ங்கிற குறைஞ்ச விலை. பலவீனம் என்ன? நாம ஒரு புது பிராண்ட். இப்படி நம்மள நாமளே ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னு பாக்குற மாதிரி நேர்மையா எடை போடுறதுதான் ஜெயிக்கிறதுக்கான முதல் படி. வெற்றிங்கிறது ஒரு தடவை ஒருத்தருக்கு கோர்ஸ வித்துட்டா முடிஞ்சு போறதில்ல. உண்மையான வெற்றி எங்க ஆரம்பிக்குதுன்னா, நம்ம கிட்ட படிச்ச மாணவர்களை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறதுல தான். ஏன்னா அவங்க இன்னும் 4 பேர்கிட்ட நம்மள பத்தி நல்ல விதமா சொல்லும்போது வளர்ச்சி தானா ஒரு சக்கரம் மாதிரி சுழல ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் ஃப்ளைவீல் மாடல். ஓகே, இப்போ நம்ம கிட்ட ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஆனா அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் வேணும் இல்லையா? அந்த டிரைவர் தான் நம்மளோட மனநிலை. இப்போ வெளியுலக திட்டத்திலிருந்து அந்த திட்டத்தை செயல்படுத்த போற நம்மளோட அக உலக சக்திக்குள்ள பயணம் பண்ணலாம். இதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்டோட மேஜிக். 1,00,000ங்கிற இலக்கு ஒரே நாள்ல அடைய முடியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் 1% மட்டும் முன்னேறினா போதும். தினமும் 5 புது ஆள்கிட்ட பேசினா போதும். இந்த சின்ன சின்ன தொடர் முயற்சிகள் காலப்போக்குல ஒரு பிரம்மாண்டமான வெற்றியா உருவெடுக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய பயணத்துக்கு growth மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு விளம்பரம் சரியா போகலையா? ஐயோ தோத்துட்டேன்னு நினைக்காம, ஓகே இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னு யோசிக்கிறோமே, அதுதாங்க வளர்ச்சி மனப்பான்மை. ஒவ்வொரு சவாலும் நமக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்குது. வெற்றியாளர்களோட ஒரு பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? அவங்க நேரத்தை எப்படி கையாள்றாங்கங்கிறது தான். அவங்க அதிகமா கவனம் செலுத்துறது எங்கன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான ஆனா அவசரமில்லாத வேலைகள்ல தான். அதாவது எதிர்கால வெற்றிக்கான திட்டமிடல், கத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான். எலான் மஸ்க் மாதிரி பெரிய ஆட்கள் ஏன் இவ்ளோ வித்தியாசமா யோசிக்கிறாங்க? ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் திங்கிங்க பயன்படுத்துறாங்க. அதாவது மத்தவங்க பண்றதே காப்பி பண்ணாம ஒரு பிரச்சனையோட ஆணி வேர்க்கே போய் அங்கிருந்து ஏன் இப்படிதான் பண்ணணுமா, வேற மாதிரி பண்ண முடியாதான்னு கேள்வி கேட்டு ஒரு புது தீர்வை உருவாக்குறது. சரி, இப்போ நம்மகிட்ட ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதை செயல்படுத்த சரியான மைண்ட் செட்டும் இருக்கு. ஆனா மக்கள் மனச ஆழமா தொடுறதுக்கு இன்னும் ஒண்ணு வேணும். லாஜிக் மட்டும் பத்தாது. அதுதான் கற்பனையின் சக்தி. நம்ம கோர்ஸ் அவங்க வாழ்க்கையில என்ன ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு உணர்வுபூர்வமா அவங்களுக்கு காட்டணும். கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மனசுக்குள்ள இருக்கிற குழப்பம்,
டென்ஷன் எல்லாத்தையும் ஒரு சிக்கலான சிவப்பு கம்பி மாதிரி. அந்த குழப்பம் தெளிஞ்சு அமைதி வரும்போது அந்த கம்பிகள் எல்லாம் மெதுவா நீல நிறமா மாறுது. அந்த மாற்றத்தை நம்மால உணர முடியுது இல்லையா? இது ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உருவகம். கலங்குன தண்ணி மாதிரி இருக்கிற நம்ம மனசு எந்த தொந்தரவும் இல்லாம கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் கீழே படிஞ்சு தண்ணி தானா தெளிவடைஞ்சிடும். இது அந்த தெளிவ அழகா காட்டுது. நம்ம மனசுல இருக்கிற பாரம்ங்கிற வார்த்தைக்கு உயிர் கொடுத்தா இப்படிதான் இருக்கும். நம்ம முதுகுல தேவையில்லாம சுமந்துட்டு இருக்கிற கவலைகள், பயங்கள்ங்கிற பாறைகளை ஒவ்வொன்னா இறக்கி வைக்கும்போது கிடைக்கிற அந்த விடுதலை உணர்வு, அப்பா, அதை இது ரொம்ப சக்தி வாய்ந்ததா காட்டுது. இது எவ்வளவு அழகான ஒரு உருமாற்றம் பாருங்க. நம்மை வாட்டி வதைக்கிற அந்த இருண்ட எதிர்மறை எண்ணங்கள் கூட சரியான புரிதலோட அணுகும்போது அழகான சுதந்திரமான வண்ணத்து பூச்சிகளா மாறி பறந்து போக முடியும். இது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. இப்போ நாம தனித்தனியா பார்த்த இந்த ஸ்ட்ராட்டஜி, மைண்ட் செட், கற்பனை, இது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு வெற்றிக்கான முழுமையான ஒரு ஃபார்முலாவை பார்க்கலாம். அது ஒரு முக்கோண மாதிரி. அப்போ உண்மையான நீடிச்ச வெற்றிக்கான ரகசியம் இதுதான். இந்த மூணும் ஒன்னா சேரணும். வியூகம்ங்கிறது நம்ம மூளை மாதிரி ஒரு தர்க்க ரீதியான திட்டம். மனநிலைங்கிறது நம்ம இதயம் மாதிரி அதை செயல்படுத்த தேவையான ஒரு மன உறுதி. கற்பனைங்கிறது நம்ம ஆன்மா மாதிரி மக்களை ஈர்க்கிற ஒரு பார்வை. இந்த மூணும் சரியா சேரும்போதுதான் எந்த ஒரு பெரிய இலக்கியம் நம்மால அடைய முடியும். இப்போ இந்த கேள்வி உங்களுக்கானது. உங்க மனசுல இருக்கிற அந்த பெரிய லட்சியம் என்ன? அதை அடைய உங்களுக்கான வியூகம், உங்க ஸ்ட்ராட்டஜி என்ன? அதை ஜெயிக்க தேவையான உங்க மனநிலை, உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு? உங்க கனவை இந்த உலகத்துக்கு காட்ட போற உங்க கற்பனை சக்தி எது? யோசிங்க. உங்க வெற்றிக்கான முக்கோணத்தை நீங்களே உருவாக்குங்க.